ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? எப்படி ஆனந்தி உன்னால எப்படி இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்க முடிஞ்சது? அவன்கிட்ட படிப்பு இல்ல, சரியான வேலை இல்ல, உனக்கெல்லாம் அவன் ஈக்குவலான ஆளே கிடையாது. ஆனா உங்க வீட்டுல உனக்காக பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ள கௌசிக், அவனுக்கு என்ன குறை? படிச்சவன், நல்லவன், நல்ல குடும்பம், நல்ல கேரக்டர், அவனை பத்தி சொல்ல நிறைய இருக்கு. ஆனா நீ காதலிக்கிற ஆட்டோக்காரன் சந்து சந்தா நின்னு அவன் கஞ்சா அடிச்சிட்டு இருக்கான். அவனை போய் காதலிச்சிருக்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறீங்க, அப்புறம் திரும்ப பேசுறீங்க. அண்ணி ப்ளீஸ் அண்ணி. பின்ன என்னம்மா, உன் புருஷன் வாய்க்கு வந்து கூட பேசிட்டு இருப்பாரு, அத கேட்டு நான் சும்மா இருக்கேன். இல்ல அண்ணி. ஏய் சும்மா தாண்டி இருக்கணும். அவர் சொன்ன மாதிரி தாண்டி இருக்கான் உன் தம்பி. உண்மையை சொன்னா கோவம் வருது உனக்கு? ஐயோ மூர்த்தி ப்ளீஸ், நீ எதுவுமே பேசாத ப்ளீஸ். எல்லாருமே பொறுமையா இருங்க. எழில் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அத பத்தில எனக்கு கவலையே இல்ல கயல். ஆனந்தியோட முடிவு தப்பு. அத சொல்லி அவளுக்கு நான் புரிய வைக்கிறேன். அவங்க கோவப்படுறாங்கன்னு என்னால எதையும் மாத்தி பேச முடியாது. நான் பேசதான் செய்வேன். என்ன தம்பி பேசுவீங்க? என்ன பேசுவீங்க? எனக்கு பேச தெரியும். ஏய் தனோ, நீங்க பேசாம இருங்க. நீங்க ஆரம்பிச்சு வச்சதான் இவ்வளவு. என்னைக்கு என் அண்ணனையும் என் குடும்பத்தையும் உங்க முன்னாடி அவமானப்படுத்த ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கே இவங்களுக்கு என் குடும்பத்து மேல மரியாதையே போயிடுச்சு. நீங்க பேசுறதை என்னால பொறுத்துக்க முடியல, இப்ப இவர் பேசுறதை என்னால பொறுத்துக்க முடியுமா? நீங்க பாருங்க தம்பி, நீங்க யார பத்தியும் பேசல, என் தம்பியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அதை எப்படி கேட்டுட்டு நான் பேசாம இருக்க முடியும்? எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு மான மரியாதை இருக்குல்ல, கொஞ்சம் பார்த்து பேசுங்க தம்பி. நான் எப்படி பேசணும்னு நீங்க சொல்லி கொடுக்காதீங்க. உங்க தம்பிங்கிறதுனால உங்களுக்கு வேணா கோவம் வரலாம், ஆனா அதுக்காக அவனை யோக்கியன்னு என்னால ஏத்துக்க முடியாது. எழில் எழில் ப்ளீஸ் அப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்க அவங்க தம்பியை பத்தி சொன்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. இருக்கும் கயல், அவன் பண்ணதெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல. அவன் பண்ணதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். அப்ப என்ன பத்தி யோசிச்சு பாரு, எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த ரவுடியால நான் எவ்வளவு இழந்திருக்கேன்னு அவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா உனக்கு தெரியும்ல. எத்தனை தடவை சொன்னாலும் என் மனசு ஆறவே மாட்டேங்குது. ஒவ்வொரு தடவையும் அவன் பண்ணதையெல்லாம் நினைக்கும் போது அவனை கொல்ற அளவுக்கு எனக்கு ஆத்திரம் வருது. ஐயோ இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். நல்லா அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா. அந்த பேங்க் மேனேஜர் அவனுக்கு தெரிஞ்சவங்கிறதுனால என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி எனக்கு கிடைக்க வேண்டிய லோனை கிடைக்க விடாம பண்ணிட்டான். அந்த மேனேஜர் சொல்லும்போது நீ தானே கூட இருந்த. ஏமாமா, அன்னைக்கு அந்த பேங்க் மேனேஜர் என்னை பத்தி எப்படி எல்லாம் பேசி அவமானப்படுத்தினாரு. என் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளாத குறைக்கு விரட்டி அடிச்சாருல, அத நீங்களும் பாத்தீங்கல்ல. அதுக்கெல்லாம் காரணம் அந்த பொறுக்கி ராஸ்கல் தான் மாமா. அன்னைக்கு அன்போட பைக் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு அன்புக்கு எனக்கு பிரச்சனை வந்து நான் வீட்டை விட்டு வெளியே போனான்ல, குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வந்தது, எல்லாருக்கும் எவ்வளவு மனஸ்தாபம் வந்தது. எல்லாத்துக்கும் காரணமே அவன்தான். அன்போட பைக்ல மண்ணை வாரி போட்டு குடும்பத்துல சண்டை உண்டாக்குறதே அவன்தான். எல்லாத்துக்கும் மேல என்னோட பல நாள் உழைப்ப ஒரே நிமிஷத்துல அழிச்சு என் சர்டிபிகேட், என் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எரிச்சிட்டான். இப்படி அவனால நான் அனுபவிச்ச கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது. அத பத்திலாம் உங்களுக்கு தெரியுமா? பெருசா பேச வந்துட்டீங்க. என் தம்பி பண்ண தப்ப மட்டும் சொல்றீங்கல்ல, நீங்க பண்ண தப்ப மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சும்மா இருக்கிறவங்க கிட்ட பிரச்சனைக்கு போற அளவுக்கு என் தம்பி ஒன்னும் கீழ் தரமாட்டவன் இல்ல. நீங்களும் தானே என் தம்பியோட ஆட்டோவை எரிச்சீங்க, அத பத்தி ஏன் சொல்லல? என் தம்பி மேல மட்டும் இவ்வளவு பெரிய பழி போட்டுட்டே இருக்கீங்க. தப்புனா தப்புதான், நியாயம்னா நியாயமா பேசுங்க. அதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சது உங்க தம்பிதான். யார் ஆரம்பிச்சாங்கன்னு யாருக்கு தெரியும்? என் தம்பி இங்க இல்லங்கிறதுக்காக நீங்க உங்க பக்கம் நியாயத்தை மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க. நடந்தது என்னன்னு தெரிஞ்சாதானே யார் மேல தப்பு இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன் மேல தப்புன்னு சொல்றீங்களா? யாருக்கு தெரியும்? அப்படி கூட இருக்கலாம்ல. பாருங்க, கோவம்
வருதா தம்பி? இப்படிதானே என் தம்பியை பத்தி பேசும்போது எனக்கும் கோவம் வரும். எல்லாருக்கும் வெக்கம், மானம், சூடு சொரணம் எல்லாம் இருக்கு. ஒருத்தர் பேசுறதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை பேசுறோம் அது திரும்ப நமக்கே வந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பேசுங்க. அண்ணி ப்ளீஸ் சண்டை போடாதீங்க, சொல்றத கேளுங்க. அத உன் புருஷன் கிட்ட சொல்லேமா. அண்ணி தேவையில்லாம வந்து பேசிக்கிட்டு. என்னது தேவையில்லாம பேசுறனா? ஆமா. கயல், இவங்கள பேச வேண்டாம்னு சொல்லு. எனக்கு டென்ஷன் தலைக்கேறுது. என்ன தம்பி பண்ணுவீங்க? நான் ஏன் பேசக்கூடாது? ஏய், வாய முட்டு இருக்க மாட்டியாடி? அண்ணி எல்லா பிரச்சனையும் உன்னால தாண்டி. அமைதியா இரு. ஏங்க என்ன ஏங்க அடக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன அப்படி தப்பா சொல்லிட்டேன்? தானோ அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும் சொல்லி அவர் நல்லவர்னு காமிச்சிட்டு இருக்காரு. என் தம்பிக்கு இவர் என்ன பண்ணாருன்னு அவனை கேட்ட தனக்கு உண்மை என்னன்னு தெரியும். அதுல எனக்கு தப்பு இருக்கு நான் கேக்குறதுல. ஏய், மாப்பிள்ளை பத்தி எங்களுக்கு தெரியும், உன் தம்பியை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும்டி. இது பாருங்க, என் குடும்பத்து மேல உள்ள கோபத்துல அவன் மேல வன்மத்தை வாரி வாரி இறக்காதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. ஏய், நியாய அநியாய பத்திலாம் எங்களுக்கு தெரியும். நீ பேசாத, எரிச்சல கலப்பாத. இங்க பாருங்க, எழில் ப்ளீஸ். என் பொண்டாட்டியோட தங்கச்சி எனக்கு மச்சி நிச்சி. அவ லைஃப் மேல இருக்க அக்கறையால தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பாலு உங்க தம்பியா இல்ல வேற எவனா இருந்தாலும் எனக்கு கவலையே இல்ல. ஆனா அவனை ஆனந்திக்கு புருஷனா என்னால ஏத்துக்க முடியாது. ஏன் தம்பி, அதே தானே நானும் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படி பேச உரிமை இருக்கோ அதே மாதிரி எனக்கு இந்த வீட்ல பேச உரிமை இருக்கு. ஏன்னா நான் இந்த வீட்டு மருமக. அண்ணி ப்ளீஸ். ஏய், சும்மா இருந்து சொன்னா கேட்க மாட்டியாடி? முடியாதுங்க. அவர் பேசுறது என் தம்பியை பத்தி நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? என்னமா கௌஷிக் நல்லவன் வல்லவன் சொல்லி என் தம்பியை பத்தி என்னமோ கேவலமா பேசிட்டு இருக்காரு. தானோ வேணா தானோ? அந்த கௌஷிக் நல்ல பையன் தான், அத நான் இல்லன்னு சொல்லலையே. இப்ப கூட ஆனந்திக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அவன் என் தம்பியை காதலிக்கிறான்னு தெரிஞ்சா அந்த கௌஷிக் மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கும் தாங்க தெரியும். அதுக்காக என் தம்பி இவர் மரியாதை இல்லாம பேசுவாரு, அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? அவன்கிட்ட படிப்பு இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா என் தம்பிக்கு நல்ல குணம் இருக்கு. என் தம்பி படிக்கலையே தவிர ஆனா நல்ல திறமைசாலி. அவன் இப்படியே வாழ்க்கையில இருந்து போறது இல்ல. அவன் கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சு பெரிய ஆளா வருவாங்க. தகுதி தராதரன்னு சொல்லி அவனை இறக்கி வச்சு பேசினா எனக்கு கோவம் வரதா செய்யும். உங்களுக்கும் அவனுக்கும் பிரச்சனைன்னு பேசுறதோட நிறுத்திக்கோங்க தம்பி. உங்க தம்பிங்கிறதுனால அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வரீங்களா? அவன் யார் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஆனந்தியோட வாழ்க்கை முக்கியங்க. தம்பி, உங்களுக்கு என் தம்பி மேல உள்ள கோவத்தை காட்டுறதுக்காக ஆனந்தியோட வாழ்க்கைன்னு சொல்லி அப்படி இப்படின்னு சமாளிக்காதீங்க. உங்களுக்கு என் தம்பியை பழி வாங்கணும். அதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் கிடைச்சிருக்கு. உங்க சுயநலத்துக்காக காதலிக்கிறவங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. ச்சே. என்ன சொன்னீங்க? நான் சுயநலவாதியா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். சுயநலம் எனக்கா இல்ல உங்களுக்கா?